அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மங்கர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் ரோஜா செடியில் இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதாவும், மேலும் நர்சரியில் வாங்கிட்டு வந்தப்போ செடியில் நிறைய பூக்கள் இருந்ததாகவும், ஆனால் இப்போ வந்து பூக்களோ பக்க கிளைகளோ எதுவுமே இல்லைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றின பதிவு தான் பார்க்க போகிறேங்க. அதனால் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்பயும் நர்சரியில் வாங்குறப்ப பூக்களோடு தான் வாங்கணுங்க, அதெல்லாமே கரெக்டு. வாங்கிட்டு வந்து அதை ஒரு 3 நாளைக்கு நம்ம அப்படியே ஒரு நிழல் பாங்கான இடத்துல அப்படியே வச்சிடணும். அதுக்கு தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தால் போதும், எந்த விதமான உரமும் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அது நம்மளோட தட்பவெப்ப சூழ்நிலைக்கு அது பழகணும். அதுக்கப்புறமா தான் அது எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதனுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தொட்டியை ரெடி பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப மெயின். ஆனால் நிறைய பேர் வந்து அதில் தவறு பண்ணுறீங்க. அந்த தொட்டி வாங்குறப்ப மண் தொட்டியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க. பிளாஸ்டிக்கை விட மண் தொட்டியில் தான் நம்மளுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே நடக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த வேர்க்கால்கள் நல்லா வளரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த தொட்டியில் நிறைய அந்த வேர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குதுன்னு. அதனுடைய வேர் கிளைகள் வந்து நல்லா எல்லா பக்கமும் வளர்ந்து தான் எனக்கு செடி இந்த அளவுக்கு வளருதுங்க. அதனால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய செடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டியை வந்து சூஸ் பண்ணணுங்க. அது மண் தொட்டியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா மண் கலவை அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மொத்தமாக ஒரு 7 பொருள் நம்ம கலக்கணும் அதில். அது நீங்கள் வைக்கிற தொட்டிக்கு தகுந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி இதில் நிறைய நான் போட்டிருக்கிறேன் அந்த பதிவை. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மண் அப்புறம் உரமெல்லாம் வச்சு நீங்கள் கலந்துட்டு அதை ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் விட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செடி நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை அந்த மண்ணோடைய தாய் மண்ணோடைய அப்படியே எடுத்து நம்ம உள்ளே வைக்கணும். இப்போ இந்த மண்ணும் நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். அந்த செடியும் 3 நாள் வந்து நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுவும் செட் ஆகிருக்குங்க. 2 நாள் நம்ம தண்ணி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு எந்த வித உரமும் கொடுக்காதீங்க, வெறும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க. 2 தடவை நம்ம மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும், கீழேயும் நம்மளுக்கு விடணும். நல்லா மண்ணை கிளறி விட்டு நீங்கள் தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க. ரோஜா செடி ஒரு வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு பூத்து வரும். இன்றைக்கத்த காய்கறி வேஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான காய்கறி வேஸ்ட்டு தாங்க. ஆனால் இதில் நிறைய பயன்கள் இருக்குது. இதெல்லாம் ரெண்டுமே நீர் காய்கறிகள். இது வந்து முட்டை ஓடு, கால்சியம் சத்து. அந்த நீர் காய்கறி எப்பயுமே நம்மளுக்கு மண்ணோட ஈரப்பதத்தை நல்லா தக்க வைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்சால் இந்த சோத்துக்கத்தாழை இந்த மாதிரி நீர் காய்கறி ஏதாவது வேஸ்டான காய்கறி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சி அதை ஒரு 3 நாள் நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் அந்த செடியோட மண்ணோட தன்மை அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடி சீக்கிரமாக வளருங்க. பக்க கிளைகள் நிறையா வளரும். இந்த இயற்கை உரத்துலேயே நம்ம நல்லா வளர வைக்கலாங்க. நான் ஒவ்வொரு வாரமே இந்த மாதிரி நான் உரம் கொடுத்து தான் எனக்கு